இன்ச்சு தையல் சேர்க்கணும். மேலே அரை இன்ச்சு, கீழே அரை இன்ச்சு, 1 இன்ச்சு தையல் சேர்க்கணும். இப்போது ஹைட் வந்து கொஞ்சம் பிரிச்சு விட்ற மாதிரி வேணும், கீழே மடித்து தைக்கிற மாதிரி வேணும்னா நீங்கள் 2 இன்ச்சாக வந்து விட்டுக்கலாம் உயரத்தை. இப்போ வந்து 1 இன்ச் மட்டும் ப்ளஸ் 1 இன்ச் 18 + 1 நீங்கள் உங்களுக்கு உங்ககிட்ட இருக்க பட்டு பாவாடை ப்ளவுஸ் வந்து அளவு எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் திருப்பி வேணால் அந்த மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இப்போ அதை மாற்றி சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிப்பீங்க. ஓகே, இதில் இருக்கிறதே சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு உயரம் மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் எடுத்தேன், அதில் 1 இன்ச் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது அகலம் எடுக்கிறது ஞாபகம் இருக்கா? ஆம்கோல் எங்கே முடியுதோ அங்கிருந்து இது வரைக்கும் எடுக்கணும். 16 இருக்குது. இப்போ இது என்ன பண்ணணும் வந்து நம்ம அப்படியே விரிச்சு போட்டு எடுத்துருக்கோம். அப்போ நம்ம வந்து நான் மடித்து தான் கட்டிங் போடுவோம். அதனால இது 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ வந்து 16 இருக்குது, டிவைடட் பை 2 8.25 இன்ச்சா? அதோட 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்திக்கணும். 8.25 + 1 இன்ச் தையலுக்கு. அதே மாதிரி இப்போ வந்து இடுப்போட அகலம் வந்து 15 இன்ச் இருக்குது. அதையும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ப்ளஸ் 1 இன்ச் வந்து தையலுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே அகலம் 18 இருக்குது, அதையும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 1 இன்ச் தையலுக்கு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்தோம்? உயரம் எடுத்தோம், அதுக்கப்புறம் அகலம் எடுத்தோம், அதுக்கப்புறம் இடுப்போட அகலம். இது வந்து மேல் மார்பு அளவு, இது வந்து இடுப்போட அகலம், இது வந்து கீழே அகலம். 3 அகலம் வந்து எடுத்தோம். அடுத்தது வந்து கழுத்து ஷோல்டர்லாம் எடுக்கும்போது துணியை வந்து மடிச்சு போட்டுக்கணும். இப்போ நேற்று இந்த பாடி பார்ட் மெஷர் பண்ணோம் இல்லைங்க, நேற்று சொன்னாங்க, அதுவும் இதே மாதிரியே தான். ஓகேங்களா? இப்போ துணி வந்து மடிச்சு போட்டுட்டு இப்போ கழுத்தோட அகலம் ஷோல்டர்லாம் எடுக்கிறதுக்கு இப்படி ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல கட் பண்ணியிருக்காங்களா, அதுக்காக வந்து ஸ்கேல் வச்சுட்டு இப்போது இங்கிருந்து இந்த தையல் வரைக்கும் ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து ஷோல்டர் வந்து 5.5 இன்ச் இருக்குது. அப்போது ஷோல்டரில் எவ்வளோ ஆட் பண்ணணும்? அரை இன்ச் ஆட் பண்ணணும். இப்போது 5.5 இன்ச் இருக்குது, அப்போ அரை இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா 6 இன்ச். 5.5 + அரை இன்ச்சுன்னு இருக்குங்க. இப்போ கழுத்து வந்து 2.25 இன்ச் இருக்குது, கழுத்தில் 1/4 இன்ச்சை மைனஸ் பண்ணணும். அப்போது 2 இன்ச். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? கழுத்தோட இறக்கம், முன் கழுத்து இறக்கம் வந்து எங்கே கழுத்து முடியுதோ அங்கே ஸ்கேல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே இருந்து 5.5 இன்ச் முன் கழுத்து இறக்கம், 5.5 இன்ச். 5.25 முன் கழுத்து இறக்கம் 5.25. பின் கழுத்து இறக்கம் வந்து 3.25. ஓகேங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் ஆம்கோல் வந்து 6. ஓகேங்களா? அவ்வளோதான் வந்து மெஷர்மெண்ட்டு. இப்போது இடுப்பு எந்த இடத்துல மார்க் பண்ணுறதுன்னு தெரியாதுல்ல, அதனால இடுப்பு இந்த வளைவு இப்போ துணி மடிச்சு போட்டப்போ தெரியுதா, இந்த இடத்துல வளைச்சிக்கணும். இதனோட வளைவு எந்த இடத்துல வருதோ அந்த ஹைட்டையும் இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வளைவாக கொண்டு வந்துருக்காங்களா, இப்போ இந்த இடத்துல தான் அதிகமாக வளைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சில் வந்து இடுப்போட உயரம் வந்து 10 இன்ச். அந்த இடத்துல தான் வந்து வளைவு கொடுக்கணும். இப்போது கை வந்து இது வரைக்கும் நம்ம கை வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கல. இப்போ வந்து கையோட உயரம் ஃபஸ்ட்டு, கையோட உயரம் 6ன்னா ப்ளஸ் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். கையோட உயரம் எங்கேருந்து எது வரையும் எடுத்தேன்னு பார்த்துக்கோங்க, மேலேருந்து கீழே கையோட உயரம். அதுக்கப்புறம் அடிக்கையோட உயரம் 6 + 1 இன்ச்.
அதே மாதிரி அடிக்கை வந்து இங்கே கீழே இப்போ 2.5 இன்ச் இருக்கு, 2.5 + 1 இன்ச். கையோட சுற்றலாம் 4.5 இன்ச். இப்போ ஆம் ஹோல் வந்து எப்படி வந்து அளவெடுக்கணும், ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து இதுவரை எடுத்துக்க மாட்டோம். இப்படியே வந்து இந்த தையலை ஒட்டி டேப்பை லூஸாக கொண்டு வந்தீங்கன்னா இப்போ ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து 7.25 இன்ச். ஓகேங்களா? இப்போ இந்த அளவு எடுத்தது இதை வச்சு ஏதாவது உங்களுக்கு ஐடியா வந்திருக்கா? இதை எப்படி கட்டிங் போடணும்னு ஏதாவது ஐடியா வந்திருக்கா? இந்த ஏலியன் ஃப்ராக் மாதிரி இந்த ஏலைன் ஃப்ராக் ஏதான், ஆனால் அது வந்து இன்னும் கொஞ்சம் சைஸ் மட்டும் பெருசாக இருந்தது, அவ்வளோதான். ஏலைன் ஃப்ராக் எல்லாம் இதே பேட்டர்னில் தான் எல்லாமே கட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹூக் இல்லை, பட்டு பாவாடையில பின்னாடி ஓப்பன் இருக்கும், இதில் இல்லை. ஆனால் நம்ம வந்து ஓப்பன் வச்சு தான் தைக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பட்டு பாவாடைக்கு சிம்மி செகண்ட் மாடலில் எப்படி ஃப்ரண்ட்டை தனியாக பேக் தனியாக வெட்டணும்ல, அது மாதிரி வந்து வெட்டணும். ஏன்னா பின்னாடி வந்து ஓப்பன் வைக்க போகிறோம். கொஞ்சம் ஓப்பன் இருந்தால் தேவையில்லை, நம்ம வந்து ஃபுல்லாக ஹூக்கு தான் வைக்க போகிறோம், அதனால ஃபுல்லாக வந்து ஓப்பன் வேணும். அதனால நம்ம துணியை வந்து 2ஆக மடித்து கட்டிங் போட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு துணி 2ஆக மடித்து 1/2 இன்ச் கோடு போட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை ஃபஸ்ட்டு வெட்டணும், பேக் பார்ட்டை செகண்ட் வந்து வெட்டணும். ஓகேவா? அப்புறம் லைனிங் வந்து ஹூக் வைக்கணும். பட்டு பாவாடை ப்ளவுஸ்க்கு வந்து ஹூக் வந்து ஓகேங்களா? இந்த அதே டைப்பே தான் எல்லாமே. இந்த பாடி பார்ட் கட் பண்ணீங்களே, இது சரி ஜிம்மிஸ்க்கு அந்த பாடி பார்ட்டை மட்டும் கட் பண்ணீங்களே, அதே தான். அதே வந்து கொஞ்சம் ஷேப் வருது. நீங்கள் வந்து ஒவ்வொரு கார்மெண்ட்ஸ் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா பேசிக் அதே தான் இருக்கும், அதே இதுதான். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அது செய்கிற விதம் மட்டும்தான் வேறையாக இருக்கும். இப்போ அதுக்கு வந்து நம்ம லைனிங் வைக்கல, இப்போ இது எல்லாமே லைனிங் வச்சு திருப்ப போகிறோம், அதே தான். கொஞ்சம் லைனிங் வச்சு திருப்ப போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் எவ்வளோ வேணுமோ அதை விட ஒரு 1 இன்ச் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு 2 வந்து மடிச்சு வந்து போட்டுக்கோங்க. மடிச்சு போட்டுட்டு கீழே எச்சு கம்மியாக இருந்தால் அதுக்கு ஒரு லைன் போட்டுட்டு அங்கேருந்து உயரம் வந்து மார்க் பண்ணுவேன். உயரம் வந்து எங்கே வருதோ அந்த இடத்துல வந்து கோடு போட்டுட்டு இப்போ இந்த லைனில் ஷோல்டர் மார்க் பண்ணுங்கள். ஷோல்டர் வந்து நான் வந்து 4.5 + 1/2 இன்ச் 5 இன்ச் வந்து வைக்கிறேன். நான் அந்த சைஸ் வந்து வைக்கிறேன். இது கம்மியா லைனிங் கிளாத்துக்கா எடுக்கறோமா இல்ல மெயின் கிளாத்துக்கா எடுக்கறோமா? இது லைனிங், அது வந்து மெயின். ஓகேங்களா? அப்ப லைனிங் கிளாத் அதனால தான் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னா அதே லைனிங் இருந்தா கரெக்டா இருக்கும். இப்போ இது லைனிங்னு நினைச்சுக்கோங்க, இது வந்து மெயின் கிளாத். ஓகேவா? நம்ம வந்து லைனிங்ல தான் எப்பவுமே கட் பண்ணணும், மெயின் கிளாத்ல கட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ வந்து என்ன உயரம் வேணுமோ அந்த உயரம் எடுத்துட்டோம். உயரம் எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுட்டு அங்கே வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணுங்க. இப்போ வந்து ஷோல்டர் வந்து எனக்கு 4.5 + 1/2 இன்ச் 5 இன்ச் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் கழுத்தோட அகலம் வந்து 2 இன்ச் வந்து 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி 1.25 இன்ச் வந்து வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த அளவு எல்லாமே வேறையாக இருக்கும், ஆனால் வந்து நான் மார்னிங் செக்ஷனில் அந்த அளவு துணி கம்மியாக இருக்குங்காட்டி அந்த அளவு கட் பண்ணுறேன். சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகிக்குவீங்களா? இல்லை இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் அளவு வந்து இங்கிருந்து இங்கே ஷோல்டர் அளவு மார்க் பண்ணேன். ஓகேவா? இங்கிருந்து கழுத்தோட அளவை வந்து இப்போ கழுத்தோட அகலம், இது வந்து ஷோல்டர் அகலம். இந்த லாஸ்ட்லேருந்து இங்கே வரைக்கும் ஷோல்டர் அகலம், இங்கிருந்து இது வரைக்கும் கழுத்தோட அகலம். ஷோல்டர் எங்கே மார்க் பண்ணிங்களோ அங்கிருந்து கீழே ஆம்ஹோலோட உயரம், ஆம்ஹோலோட உயரம் 4 இன்ச். ஓகேவா? இந்த இடத்துல வந்து எல் போட்டுட்டு கழுத்தோட இறக்கம் வந்து முன்கழுத்துக்கு வந்து 3.5 இன்ச். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த பீஸ் வந்து முன்கழுத்து ஃபஸ்ட்டு முன்னாடி தான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை தான் வந்து வெட்டணும். முன்கழுத்துக்கு வந்து இவ்வளோ நாளாக ரவுண்ட் நெக்கே தைச்சிட்டு இருந்தோம், இதில் வந்து பா நெக் தைக்கலாம். பா நெக் வந்து இப்படி எல் எப்பவும் போடுவீங்களா அது மாதிரி வந்து எல் போட்டுட்டு இங்கிருந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த பாயிண்டில் இப்படி கோடை வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பா நெக். ஓகேவா? அப்படியே பா மாதிரி வெட்டினீங்கன்னா கழுத்து அகலமாக போயிடும். அதனால இந்த எல்குள்ளே ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி பாட் மாதிரி இப்படி கீழே வரும்போது கூடலாகவும் மேலே வரும்போது அகலமாகவும் வரும். ஓகேவா? எல்லாமுக்குமே இப்படி தான் 1/4 இன்ச் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணி தான் வந்து கட் பண்ணணும். சரிங்க? இதை வெளியே 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியும் கட் பண்ணுவாங்க, அது வந்து டிசைனுக்காக. இப்படி வேணும் அப்படின்னா இது நம்மளோட ஆப்ஷன் தான். ஒவ்வொருத்தர் வந்து இங்கே மேலேருந்து பா இப்படி வரணும் அப்படின்னா நம்ம வந்து வெளியே 1/4 இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணணும். சரிங்களா? இப்போது பானைக்கு வந்து போட்டேன்.
இப்போ ஆம்ஹோலோட இறக்கம் மார்க் பண்ணிட்டு உடம்போட அகலம் வந்து மார்க் பண்ணுறோம். உடம்போட அகலம் வந்து இதுக்கு வந்து 6.25 ப்ளஸ் 1 இன்ச் தையலுக்கு. ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து இடுப்பு வந்து எந்த இடத்துல மார்க் பண்ணணும்னா மேலேருந்து இடுப்போட உயரம் கண்டுபிடிச்சோம்ல 10 இன்ச் கண்டுபிடிச்சோமா, இப்போ வந்து இதில் வந்து 8 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இங்கே தான் இடுப்போட அகலத்தை வைக்கணும். இடுப்போட அகலம் வந்து 5.25 ப்ளஸ் வந்து 1 இன்ச் தையலுக்கு. இப்போ இடுப்பு கிட்ட நம்ம இந்த பட்டுப்பாவாடை ப்ளவுஸில் டாட் பிடிப்போம். இங்கே பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ டாட் பிடிப்போம். அதனால நம்ம வந்து இப்போ தைச்சதுக்கப்புறம் துணியில் வந்து அளவெடுத்தோமா, இப்போ நம்ம டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச் விடணும். இப்போது இடுப்போட அகலம் என்னவோ அதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் டாட்டுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த 1 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? இப்போ 1/2 இன்ச்சு இந்த இடுப்போட அளவுலேயே ஆட் கூட பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டுக்காவும் மார்க் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் டாட்டு குறிச்சிங்களா இல்லையான்னு இதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நான் தனித்தனியாக வந்து மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ கீழே அகலம் வந்து 7 இன்ச் ப்ளஸ் வந்து 1 இன்ச். ஓகேங்களா? இப்போ இந்த 3 லைனையும் அப்படியே ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ இந்த 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிங்களா, இதில் தான் வந்து தையல் போடணும். ஓகேவா? இப்போ ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து சின்ன குழந்தைங்களுக்குனா இங்கிருந்து ஒரு 1 இன்ச் வச்சிங்கன்னா போதும். இதுலேருந்து பாதி வரை நேராக வந்து இந்த 1 இன்ச்சில் டச் ஆகி இங்கே வந்துடணும். இதே கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னா 1.25, நம்மளை மாதிரி சைஸ்னால் 1.5 வரைக்கும் இந்த இங்கிருந்து சைஸ் வந்து தள்ளி வரும். ஓகேங்களா? இப்போ பாடி பார்ட் ஃபுல்லாக வந்து வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி தானே இருக்குது, எந்த டிஃப்ரெண்ட் இல்லை. இப்போ இதில் வந்து டாட் வந்து எங்கே மார்க் பண்ணணும்னா இடுப்போட உயரம் மார்க் பண்ணிங்களா, இங்கிருந்து இதில் பாதி மேலே பாதி கீழே. இப்போ வந்து 5 இன்ச் வந்து எனக்கு டாட் வேணும்னா இப்போ மேலே வந்து 2.5 இன்ச், கீழே 2.5 இன்ச் வரணும். இது வந்து டாட்டோட உயரம் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து அகலம் இங்கிருந்து எவ்வளோ தூரத்தில் வரணும்னு தெரியாதுல்ல. அப்போ நம்ம இந்த உடம்பு என்ன சைஸோ அதில் பாதி. ஓகேவா? இப்போ இதான் சென்டர் பாயிண்ட். இப்போ இதுலேருந்து மேலே எனக்கு வந்து 5 இன்ச்சில் டாட் வேணும். மேலே 2.5 இன்ச்சு, கீழே 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே பாதி பாதியாக வந்து பிரித்து போட்டிங்கனாலே போதும். புரிஞ்சா? இன்னொரு வாட்டி சொல்லவா? புரிஞ்சு ஆல்ரெடி டாட் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருக்கும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இது வந்து சென்டரா வரும். இப்போ இதுலலாம் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ 15 இன்ச் இங்கே வரும். இந்த இடத்துல வந்து கோடு போட்டுட்டு அந்த கோட்டு மேலே ஃபர்ஸ்ட் ஷோல்டர் மார்க் பண்ணும். இந்த கடைசியிலேருந்து இது வரைக்கும் ஷோல்டர் வந்து எனக்கு வந்து 5 இன்ச் எங்கே வருதோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கழுத்தோட அகலம் இங்கிருந்து கழுத்தோட அகலம் வந்து 1.25 எங்கே வருதோ அது மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஷோல்டர் கண்டுபிடிச்சிங்களா, ஷோல்டர்லேருந்து கீழே ஆம்ஹோல் வந்து 4 இன்ச் மேலே இருந்து. ஆம்ஹோல் ரவுண்டு கிடையாது, ஆம்ஹோல் உயரம்னு ஒன்று எழுதியிருப்பீங்க. ஆம்ஹோல் ரவுண்டுனா இப்படி இந்த வளைவு தான், இதுதான் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு. சரிங்களா? உயரம். ஓகேவா? இப்போ இது வந்து எடுத்துட்டோமா, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆம்ஹோல் எங்கே வந்து வரைஞ்சிருக்குமோ இங்கே வந்து மேல் மார்பு சுற்றளவு மேலே வந்து உடம்பு என்ன அகலமோ அதை மார்க் பண்ணுங்க. இப்போ இடுப்பு வந்து சென்டராக வந்து மார்க் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம அந்த பட்டு பாவாடையிலேயே வந்து இப்போ பாருங்க இப்படி வளைவாக கொடுத்துருக்காங்களா, எந்த இடம் சின்ன இடமா வருது. இப்போ இந்த சென்டரில் தான் இங்கே வளைவாக வருது. ஓகேவா? இங்கே மேலேருந்து அந்த வளைவு எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ 10 இன்ச்சா, அப்போது மேலேருந்து 10 இன்ச் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதான் சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்போ வந்து இடுப்போட அகலத்தை வந்து மார்க் பண்ணுங்க. இடுப்போட அகலம் என்னவோ அப்போ இந்த கடைசியில் கீழே அகலம்னு எடுத்தோம் இல்லையா, அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் எல்லாமே தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த கோட்டில் தையல் போடணும், இதில் தான் வந்து கட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம இடுப்போட உயரம் மார்க் பண்ணோம்ல, இதில் வந்து மேலே 2.5 இன்ச் கீழே 2.5 இன்ச் வந்து டாட் வந்து பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிருக்கோம். குழந்தைங்களுக்குனா ஒரு 5 இன்ச் இருந்தால் போதும். இந்த அளவில் இங்கேருந்து வச்சு தான் இதை எடுக்கணும். ஆமாம், இதில் சென்டராக வச்சு தான் இதுலேருந்து மேலேயும் கீழே வைக்கணும். இப்போ இந்த உயரம் வந்து இங்கேருந்து எடுத்து கண்டுபிடிச்சிட்டோம். அகலம் வந்து இப்போ இங்கேருந்து எங்கே தையல் போடுறீங்களோ டேப் வச்சுக்கோங்க. அப்படியே பாதியாக மடக்குனீங்கன்னா இந்த மிட் பாயிண்ட் கிடச்சிரும். அப்போ இங்கே வந்து ஒரு கோட் போட்டுக்கோங்க, இதுலேருந்து மேலே கீழே.
மேம் அது 2.5 தான் இருக்கும். அதான் சின்ன குழந்தைங்களுக்குன்னா வந்து 5 வந்து பாதியை 5 இன்ச் இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்கன்னா 6, அப்புறம் 7, நம்ம சைஸ்னா 8. நம்ம இதுலயே வந்து ஹைட்டா இருந்தாங்க. இல்ல டாட் சுடிக்கு பிடிக்கிறீங்களே அதுக்காக சொல்றேன். ஹைட்டா இருந்தாங்கன்னா 8 இன்ச்சுங்கிறது 9 இன்ச் வரைக்கும் வேணாலும் வரும். இப்போ முன்பக்கம் பின்பக்கம் தனித்தனியாக தான் எடுக்கணுங்க. ஆமா அதுதான் பின்னாடி ஹூக் வைக்க போறோம்ல, 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும்ல. இப்போ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு தான் முதல்ல வெட்டணும். அதுக்கப்புறம் இதை அப்படியே போட்டு பேக் பார்ட் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பேக் பார்ட்டுக்கு போட்டு 1/2 இன்ச்சில் கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா 1/2 இன்ச் வந்து ஹூக் வி பீஸ் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வேணும். 1/2 இன்ச்சில் கோடு போட்டுட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட் வரைஞ்சிங்கள அதை இந்த கோட்டு மேலே அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு கழுத்தோட அகலத்தை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சுற்றியும் வரைஞ்சிக்கோங்க. அப்படி இப்படியே வரைஞ்சி இதை எடுத்துட்டு இப்போ கழுத்தோட இறக்கம் மட்டும் பின்னாடி வந்து கம்மியாக இருக்குது. முன்னாடி 3 இன்ச் வச்சேன், பின்னாடி வந்து ஒரு 2.5 இன்ச் கழுத்தோட இறக்கம். இப்படியும் வந்து டிராயிங் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு இப்படி போட்டால் வந்து தப்பாக வந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னா 1/2 இன்ச்சில் ஃபுல்லாக கோடு போட்டுட்டு திருப்பி இந்த கோட்லேருந்து 1.25 இன்ச் கழுத்தோட அகலம், ஷோல்டர் இதெல்லாம் வச்சு திருப்பி வரைஞ்சாலும் சரி. ஓகேங்களா? இப்படியே வந்து போட்டாலும் சரி, இல்லை திருப்பி வரைஞ்சாலும் சரி. இப்போது இங்கே வந்து 1 இன்ச் உள்ள தள்ளி தையல் போடுறதுக்காக வரைஞ்சிக்கணும். புரிஞ்சுதான் நான் என்ன பண்ணுறேன்னு? உங்களுக்கு குழப்பமா இருக்கா? இப்போது பின்னாடி வந்து ஹூக் வைக்கிறதுக்கு வந்து ஓப்பன் பார்ட்டாக வந்து வேணும். ஹூக் வைக்கிறதுக்கு நீங்கள் இதுவே வந்து 4 கட் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி ஹூக் பீஸ் வி பீஸ் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஹூக் போடும்போது கொஞ்சம் 1/2 இன்ச் கம்மியாயிரும். அப்போ வந்து டைட்டாக இருக்கும், பத்தாது. அதனால என்ன பண்ணுறோன்னா ஃப்ரண்ட்டுக்கு தனியாக கட் பண்ணிவிட்டு பின்னாடி பார்ட்டுக்கு அந்த ஹூக் வைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறோம். சரிங்களா? 1/2 இன்ச்சில் வந்து கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கோட்டு மேலே இந்த துணி அப்படியே வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்து வரைஞ்சிருக்கோம்ல, இதை வந்து அப்படியே வந்து அவுட்லைன் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இங்கே 1 இன்ச்சில் வந்து இந்த கோடு போட்டிருக்கோம்ல, இதை வந்து எடுத்துட்டு இங்கேருந்து டேப் வச்சு 1 இன்ச் மார்க் பண்ணி அந்த கோடு வந்து அப்படியே போட்டுக்கோங்க. சரி, இல்லை இப்படி எடுக்க எனக்கு குழப்பமா இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்க. இந்த 1/2 இன்ச் கோடு போட்டுட்டு திருப்பியும் வந்து இந்த கோட்ல இருந்து கழுத்தோட அகலம் 1.25, இந்த கோட்லேருந்து ஷோல்டர் வந்து இந்த கோட்டை விட்டுட்டு தான் வந்து அளவு எடுக்கணும். அதே மாதிரி அதுக்கு என்னென்ன அளவு எடுத்தீங்களோ அதே அளவு எடுத்து திருப்பி வந்து டிராயிங் பண்ணணும். சரி, அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அப்படி வந்து பண்ணலாம். கோடில் இருக்குது எல்லா அளவும் கோட்டுக்கு அப்புறம் எடுக்கணும். கோட்டுக்கு முன்னாடி இருக்கிறத விட்டுருங்க. இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தான் வைக்க போகிறோம். இப்போ இது ஓப்பனாக இருக்கிறது பேக் பார்ட். இப்போ இதுவே வந்து நீங்கள் ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இதே பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் பேக் பார்ட்டை வெட்டிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை ஃப்ரண்ட்ல ஹூக் இருக்க மாதிரி மாடலும் இருக்கு. அதனால வந்து இப்போ இதுவே வந்து லெஹங்காக்குன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட் மேலே ஷால் போடுற மாதிரி கேட்குறாங்க, ஃப்ரண்ட்ல ஹூக் வைக்கணும்னா இதுவே கான்செப்டை மாற்றிக்கணும். பேக்கை வந்து க்ளோஸாக போடணும், ஃப்ரண்ட்டை வந்து 1/2 இன்ச் விட்டு ஓப்பனாக போடணும். அவ்வளோதான். நீங்கள் எதுக்கு வந்து ஓப்பன் வச்சாலும் இந்த 1/2 இன்ச்சுக்கு அப்புறம் வந்து வைக்கணும். சரிங்களா? கழுத்து பார்ட் இதுவா, இங்கிருந்து இதை என்ன அளவுன்னு அளந்துக்கோங்க. ஓகேவா? இப்போ 14 இன்ச் இருக்கு, இதை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். 15 இன்ச் உயரம் இருக்கணும். ஹூக் பீஸ்க்கு வந்து 2 இன்ச் அகலம் இருக்கணும். வி பீஸ்க்கு 4 இன்ச் அகலம் இருக்கணும். துணி போட்டுட்டு அப்படியே கழுத்து இல்லாமல், கழுத்தை வந்து வெட்டக்கூடாது, கழுத்து இல்லாமல்
இந்த ஷேப்க்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஏன்னா நீங்கள் தைக்கும்போது ஏதாவது எச்சு கம்மியாக மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே வந்து மெயின் கிளாத்தை வந்து மடிச்சு போட்டு லைனிங் அது மேலே போட்டுட்டு கழுத்தை வெட்டாதீங்க. கழுத்தை விட்டுட்டு அப்படியே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வந்து குத்தி கட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பேக் பார்ட்டுக்கும் இந்த துணி அப்படியே மடிப்பிலேயே போட்டுட்டு கீழே மட்டும் ஸ்கேலில் கோடு போட்டு இந்த கீழே இருக்க துணி கரெக்டாக நேராக தான் இருக்கணும். சரிங்களா? அது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ மேலே கழுத்தை கட் பண்ணாமல் அப்படியே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதே ஷேப்புக்கு கட் பண்ணி விட்டுக்கணும். சுற்றி இங்கெல்லாம் இடம் விட்டு தான் கட் பண்ணுங்களா மெயின் கிளாத்தில் அடிச்சு திருப்புறதுக்காக? எவ்வளோ இன்ச் வேணும் இது? அதான் சுற்றியும் 1/2 இன்ச். 1/2 இன்ச். சுற்றியும் வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இங்கே வந்து விடலினாலும் பரவாயில்ல. ஸ்கேல் வச்சு நேராக இல்லை ஸ்கேல் வச்சு நேராக கோடு போட்டிங்கன்னா இங்கேயும் மடிச்சடிக்க போகிறதில்ல, இங்கேயும் மடிச்சடிக்க போகிறதில்ல. அப்படியே அடித்து திருப்ப தான் போகிறோம். நீங்கள் மடிச்சடிக்கன்னா 2 இன்ச் வந்து அலவன்ஸ் வந்து விடணும். இப்போ நம்ம உயரத்தில் 1 இன்ச் தானே விட்டோம். 2 இன்ச் விட்டிங்கன்னா இதை வந்து அப்படியே வந்து இப்படி மடிச்சடிச்சுக்கலாம். மடிச்சு அடிக்கிற மாதிரி பிரிச்சு விடுற மாதிரி வேணும்னா 2 இன்ச் விடணும். ஓகேவா? இப்போ நான் சுற்றியும் வந்து 1/2 இன்ச் வந்து நீங்கள் இது எச்சு கம்மியாக வரும், அதனால 1/2 இன்ச் இருந்தது நான் விட்டுட்டேன். ஆனாலும் நீங்கள் வந்து இங்கே கண்டிப்பாக வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து விடணும். இப்போ கொஞ்சம் எச்சாவே விட்டுட்டேன் சும்மா அப்படியே ஷேப்பில். நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து இது பண்ணிக்கணும். சரிங்களா? இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மடிப்பு பிரிக்கிறதுக்கு முன்னாடி கழுத்து என்ன அகலமா இப்போ வந்து நான் 1.25 வச்சேன். நீங்கள் இங்கேருந்து டேப்பில் 1.25 வச்சு இதுக்கு வந்து நார்ச் போட்டுக்கோங்க. நார்ச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இப்போ சும்மா குத்து மதிப்பு போட்டேன். நீங்கள் கரெக்டாக டேப் வச்சு மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ட்ராயிங் போட்டிருக்கோம்ல, இது வந்து துணியோட நல்ல பக்கம். ஓகேவா? இது ட்ராயிங் போட்டது வந்து துணி மேலே வந்து வைக்கணும். சரிங்களா? இப்படி வச்சு தான் வந்து அடிக்கணும். இப்போது கழுத்தோட அகலத்தை வந்து நார்ச் போட்டு இதை வந்து கரெக்டாக அந்த நார்ச்சில் வந்து வச்சுக்கோங்க. நான் குத்து மதிப்பாக இது பண்ணினேன், அதனால இந்த பக்கம்னா அந்த பக்கம். ஓகேவா? இது எதுக்கு நார்ச் போடுறேன்னா, நீங்கள் வந்து இப்படி சும்மா வைக்கும்போது துணி லூஸாக இருந்தால் ஒன்று இப்படி தள்ளி போகும், உள்ளேயும் வரும். அதனால கழுத்தோட அகலம் வந்து கரெக்டாக வரக்காக நீங்கள் நார்ச் போட்டுட்டு அது மேலே வந்து வைங்க. இப்போ ஃபஸ்ட்டு கழுத்து வந்து அடிக்கணும். கால் இன்ச் ஒரு பாயிண்டில் வந்து ஒரே மாதிரி நேராக வந்து அடிச்சுக்குவாங்க. இங்கே அதே மாதிரி கால் இன்ச் ஒரு பாயிண்ட் வரும்போது ஊசி உள்ள இறக்கி சிக்குதுமா.
சிந்தட்டிக் கிளாத்ல இந்த மாதிரி சுருக்கு விழுந்தா ஓட்டையாயிருதுங்க மேம். அது ஊசி வந்து ஷார்ப்பா இல்லாம இருந்தா இல்லைங்க, நான் போட்ட தையல் சரி இல்லைங்க, அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கேப் வந்துருக்குங்க. பாருங்க, இந்த இடத்துல கொஞ்சம் தையல். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மெயின் கிளாத் இது வந்து லைனிங் கிளாத்தை கட் பண்ணக்கூடாது. மெயின் கிளாத்தை மட்டும் இந்த லைனிங் கிளாத் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கணும். இது கழுத்து ஃபினிஷிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மெயின் கிளாத்தில் கழுத்தை கட் பண்ணக்கூடாது. இதில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோம். இப்போ பானைக்கு அந்த கார்னரை கட் பண்ணி விட்டுருங்க, நாச்சு போட்டுட்டு. இப்போ நீங்கள் இதை இப்போ இப்படியே திருப்பி படிமான தையல் வந்து போட்டு நைட்டிக்கு போட்ட மாதிரி. அதே மாதிரி நைட்டிக்கு பீஸ் தான் நான் கொடுத்தோம், ஸ்கொயர் பீஸ் கொடுத்தோம்ல, அதான் பீஸ் கொடுத்தோம்னா ஆமாம் ஆமாம் அதே மாதிரியே தான். நல்ல பக்கம் வச்சு கழுத்தோட ஷேப் அடிச்சு திருப்பி படிமான தையல் போட்டுக்கணும். இப்போ அதே மாதிரி வச்சுட்டு அதே டைரக்ஷன் ஓகேங்களா வச்சுட்டு கீழே வந்து 1/2 இன்ச் வந்து அடிச்சுக்கணும். நீங்கள் மேலே துணி வந்து சுருக்கவும் இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ராவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக வச்சுட்டு இப்போ நான் கழுத்தை வந்து மேலேயும் அடிச்சிட்டேன், கீழேயும் அடிச்சிட்டேன். இப்போ வந்து இது எப்படி திருப்புவீங்க? சைடில் திருப்பிக்கலாம். இப்போ இந்த சைடில் வந்து இப்படி விட்டு திருப்பிக்கணும். மேலேயும் அடிச்சுக்கணும், கீழேயும் அடிச்சுட்டு சைடில் விட்டு. இந்த மாதிரி பண்றதுனால கீழே மடிச்சு தைக்க வேண்டியதில்லை. ஆனால் நம்ம கீழே திக்கா வேணும்னா 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா கீழே வந்து இப்படி வந்து மடித்து தைச்சுக்கணும். சுடிதார் பேண்ட் அடிக்கிற மாதிரி. அது வந்து ஒவ்வொருத்தர் வந்து கீழே இப்படி அடிக்காமல் எக்ஸ்ட்ராவாக பிரித்து விடுற மாதிரி வேணும்னு கேட்டாங்கன்னா அது மாதிரி அடிச்சு. இப்போது இது வந்து கெட்ட பக்கம் வந்து உள்ளே திருப்பிட்டோம், நல்ல பக்கம் வச்சு அடிச்சு கெட்ட பக்கம் திருப்பிட்டோம். இப்போது இதை கரெக்டாக எடுத்துட்டு படிமான தையல். தைச்சங்களா, அது வந்து 2 லைனில் இந்த ட்ரிம் பண்ணி விட்டோம்லாங்க, அதில் வந்து ஒன்று முன்னாடி பின்னாடி இருக்காங்க. இப்போது மெயின் கிளாத் வந்து உள்ளே போகக்கூடாது, கரெக்டாக வந்து இப்படி பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? லைனிங் கிளாத் இந்த பக்கம் தான் இருக்கணும், மெயின் கிளாத்து இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இப்படி போயிடக்கூடாது, இது எக்ஸ்ட்ராவாக இந்த பக்கம் தெரியக்கூடாது. லைனிங் வந்து கரெக்டாக வரும். ஸ்டிஃபாக வந்து பிங்க்கு க்ரீன் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ உள் பக்கம் திருப்பிக்கோங்க சரிங்களா. இப்போ லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சுற்றி அட்டாச்மெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து மேலேயும் கீழேயும் படிமான தையல் போட்டோம் சரிங்களா. இப்போது லைனிங்கும் இந்த மெயின் கிளாத்தையும் லைனிங்கை ஒட்டி ஒரு 1/4 இன்ச்சு லைனிங் ஷேப்லேயே வந்து அடிச்சுட்டு இந்த எக்ஸஸை கட் பண்ணிட்டீங்கன்னா 2 துணியும் ஒரே சைஸ் வந்து வந்துடும்.
சுடிக்கு இது மாதிரி தானே அட்டாச் பண்ணுவீங்க, நான் கீழே வந்து அடிக்க மாட்டீங்க. கேன்வாஸ் மேலே கழுத்துக்கு வச்சு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத் வச்சு ஜாயின் லைனிங் கிளாத்ல கேன்வாஸ் வச்சு சென்டர்ல அடிச்சுட்டு அப்புறம் கழுத்து அடிச்சு திருப்புவோம். இது மாதிரி தைச்சதே இல்லைங்க. இது காலின்னு சொல்லுவாங்க. 4 இன்ச்சில் வந்து சுற்றியும் வந்து கழுத்துக்கு கேன்வாஸ் இல்லாம இப்படி தைக்கலாங்கிறதே இப்பதான் தெரியுது எனக்கு. டிசைன் வைக்கணும்னா கேன்வாஸ் வைக்கணுங்க. இது மாதிரி ரவுண்டுக்கெல்லாம் வந்து தேவையில்லை மேம். அவங்க எல்லாமே அவங்க வச்சிருப்பாங்கங்க, கம்பல்சரி இது வாங்கியே ஆகணுன்ற மாதிரி கட்டாயம் அவங்ககிட்ட. அந்த டைலர்கிட்டங்க ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது, என்கிட்ட இது வாங்கி ஆகணும், இந்த இது தைச்சாகணும், அப்பதான் சொல்லி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிங்க. அந்த ஃபீஸ் கட்டி போனாலும் இல்லை, எல்லா பக்கமே அப்படிதாங்க. ஃபீஸ் கட்டி போனாலும் அவங்க சொல்கிறது தான் ரூல்ஸ். சுடி மெட்டீரியல்லேருந்து எல்லாமே வச்சுருப்பாங்கங்க. அது பார்த்தா ஒரு 200 கூட பெறாதுங்க, 400 ரூபாய் சொல்கிறாங்க, வாங்கி ஆகணும். வெளியே நம்மளுக்கு ஆப்ஷனே இல்லையா வெளியே இல்லைங்க மேம், கண்டிப்பாக உங்கள்கிட்ட வாங்கி ஆகணும் அப்படின்னு வச்சுருக்காங்க அவங்க. அதான் இப்போ சுற்றியும் லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இந்த எக்ஸ்ட்ராவெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருவேன். இதனால தான் வந்து நம்ம மெயின் கிளாத்துக்கு அளவே எடுக்கல. இதை வச்சு அப்படியே எப்படி இருந்தாலும் இப்படி எக்ஸ்ட்ரா வந்தால் கட் பண்ணிக்கலாம். இது பெரியவங்களுக்கு தைச்சாலும் இதே மெத்தட்ல இப்படி தைச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் சைஸ் தான் டிஃப்ரெண்ட், மெத்தட் எல்லாமே. இதே மாதிரி பேக் பார்த்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பேக் பார்த்து டிசி பெயிண்ட் இது ரெண்டும் ஒன்றா இருக்கும்போதே வந்து ரைட் ராங் போட்டால் தான் வந்து உங்களுக்கு ரைட் சைடு ராங் சைடு தெரியும். சரிங்க? இப்போ ரெண்டையும் ஒன்றாவே வச்சுட்டு ராங் போட்டு 2 கிளாத்தையும் ஒட்டுக்கா திருப்பி இந்த பக்கமும் ராங் போட்டுருக்காங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த கிளாத்தை வந்து விரிச்சு போட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி விட்டுட்டாலும் சரி, இதை அடிச்சுட்டு கட் பண்ணாலும் சரி. இப்போது ராங் சைடு போட்ட பக்கம்னா 2 பக்கமே ராங் போட்டது தான் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போது கழுத்தையும் கீழேயும் மட்டும் அடிச்சுட்டு திருப்பி சுற்றி அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ இது கட் பண்ணுவோம்ல, அதுக்கு மட்டும் இது கட் பண்ணாம தான் தைக்கணுங்களா? இல்லை கட் பண்ணிட்டு தைச்சிக்கலாம், கட் பண்ணாமையும் தைச்சிக்கலாம். இல்லை அப்போ திருப்பும் போது ஃபினிஷிங் கரெக்டாக வந்துரும்ல. எப்படி இது பண்ணீங்கனாலும் ஒன்று தான். நீங்கள் கட் பண்ணிட்டு இது பண்ணாலும் ஓகே, கட் பண்ணாமல் இது பண்ணாலும் ஓகேவா? இப்போ இந்த ராங் போட்டது ரெண்டும் வந்து ஒன்று போட்ட சைடு வந்து மேலே வைக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே ராங் போடாத சைடாக இருக்கணும். அப்போ தான் வந்து ரைட் லெஃப்ட் வந்து மாறாது. ஓகேங்களா? இப்போது கழுத்து, நீங்கள் கழுத்து ஆம் ஹோல்ல ஒரே மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேவா? கழுத்து எது ஆம் ஹோல் எதுன்னு இது கழுத்துன்னு எழுதி வச்சுக்கோங்க, நெக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நெக் அடிச்சுட்டேன், அதே சைடு கீழே வைக்கிறேன். இல்லை காஃபி நாச் போட்டு அப்படியே ஆப்போசிட்டாக
இப்போ நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி சுற்றி இதை அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த வெள்ளை துணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுல அதுவும் ஊற்றி வைக்கிறேன். டைம் ஆயிடுச்சா? லைனிங் கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கும். லைனிங்கை வந்து வெட்டிடாதீங்க, மெயின் பார்ட் மட்டும்தான் வெட்டணும். இப்போ இதே மாதிரி அந்த பக்கம் பார்ட்டும் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இது வந்து ரைட் சைட் பார்ட்டுக்கு வந்து இப்போ பீஸ் பி பீஸ் எப்படி கட் பண்ணோம்னா, இப்போ இது என்ன சைஸோ இதை விட கீழே அரேஞ்ச் மேலே அரேஞ்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஓகேவா? இதில் வந்து பீஸுக்கு 2 இன்ச் அகலம் இருக்கணும், அதே வி பீஸ்க்கு 4 இன்ச் அகலம் இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் இது கழுத்து, இது ஆர்ம் ஹோல். சரிங்களா? இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு இப்போ ஊக்கு வந்து நம்ம இந்த கையில் தான் வந்து இப்படி போடுவோம். அதனால இந்த பக்கம் வந்து ரைட் சைடு வந்து எப்போ பீஸ் தான் வைக்கணும். 2 இன்ச் பீஸை ஈக்குவலாக மடிச்சுட்டு இதனோட துணியோட நல்ல பக்கம் வச்சு உள்ள திருப்பணும். மேலே 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. ரைட் சைடு ரைட் லெஃப்ட் எப்படி வேணால் வைக்கலாம், ஆனால் ரைட் வச்சா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ 1/2 இன்ச் மேலே விட்டுட்டு பீஸுக்கு 2 இன்ச் பீஸு மேலே 1/2 இன்ச் விட்டுட்டோம். நல்ல பக்கம் வச்சு 1/2 இன்ச் நம்ம தையலுக்காக வச்சுருக்கோமா, அப்போ அந்த 1/2 இன்ச்சில் வந்து தையல் போடணும். மேலே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும், கீழே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்போ ஹூக் பீஸ் வந்து திருப்பிட்டு மேலே பரிமாணத்தை இருக்கும். ஆமாம் சொன்னாங்க. இப்போ எல்லாம் உட்காந்து அதான் இப்போ எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இப்போ இந்த எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் விட்டுருக்கோம்ல அதை உள்ள மடிச்சு மேலே இருக்கிறதையும் அரேஞ்ச் பண்ணிச்சு. சின்னிஸில் வச்ச மாதிரியே அதே மாதிரி இப்போ இந்த சைடு வந்து ஹூக் பீஸ் வந்து வச்சுட்டோம். இதை வந்து நல்ல பக்கம் வச்சு உள்ளே திருப்புறோம். அதே வந்து வி பீஸ் வந்து நான் இந்த பக்கம் வச்சு காமிக்கிறேன், நீங்கள் அதில் தான் வைக்கணும். சரியா? நான் சும்மா வச்சு காமிக்கிறேன்.
லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஆமாங்க. வி பீஸ்க்கு வந்து 4 இன்ச் பீஸ் வேணும். வி பீஸ் என்ன பண்ணணும், கெட்ட பக்கம் வச்சு உள்ளே வச்சு வெளியே திருப்பணும். இதுவும் அதே மாதிரி 1/2 இன்ச் வந்து மேலே எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. விட்டுட்டு கெட்ட பக்கம் வச்சுக்கோங்க. இதை வந்து இங்கே வச்சு உள்ளே திருப்பணும், இது வந்து உள்ளே வச்சு வெளியே திருப்பணும். அதே 1/2 இன்ச்சுக்கு அதில் தான் வைக்கணும். நான் அதை சுற்றி அடிக்கல, அதனால இந்த பக்கமே அடிச்சு காமிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் அதில் தான் வைக்கணும். ஓகே, இது வந்து ஆம்போல் சைடு. அதை அடிச்சுட்டு இருந்தால் டைம் ஆகல, அதனால நான் இதில் வச்சு காமிக்கிறேன். கீழே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும், மேலே 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போது இதுக்கு வந்து இந்த தையல் போட்டிங்க, இந்த பீஸை வந்து இதனோட சைடே தள்ளி விட்டுட்டு இந்த மேலே இருக்க 1/2 இன்ச்சை வந்து உள்ள மடிச்சுட்டு இந்த தையல் இருக்கு இல்லையா, இங்கே போட்ட தையல், இந்த தையல் வரைக்கும் மட்டும் அதை விட ஒரு 1/4 இன்ச் உள்ள துணி வந்து தள்ளி வந்தால் போதும். அந்த தையல் கவர் பண்ணணும். தையலை விட 1/4 இன்ச் உள்ள வந்து தையல் கவர். இப்படியே வந்து இதோட அப்படியே ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணக்கூடாது. இதை வந்து பாதியாக இந்த தையலை விட 1/4 இன்ச் மட்டும் உள்ள வர மாதிரி ஃபோல்டு பண்ணணும். ஓகேங்களா? இந்த பீஸை உள்ளே தள்ளிட்டு இதில் வந்து இந்த தையல் வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு இப்போ தைச்சிட்டு இதில் இந்த தையலும் வந்து 1/4 இன்ச் தள்ளி தான் போடணும். ஓகேங்களா? அப்போ தான் போட்டதுக்கப்புறம் வி வந்து போட கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போது ஸ்டார்டிங்லேருந்து வி வந்து இந்த ஓப்பன் வந்து சின்னதாக இருக்கணும். ரொம்ப இப்படி ஓப்பனாக இருந்துச்சுன்னா ஊக்கு நிற்காது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எங்கெங்கே வி வேணுமோ ஃபஸ்ட்டே பென்சிலில் வந்து மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் வி போடணும். 6 ஊக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா ஹைட்டு அதிகம் இல்லை. இந்த குட்டி பொண்ணு ஆடாளிங்க வந்து 5 கரெக்டாக இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக வரும், 5 கரெக்டாக இருக்கும். ஆனால் கடைசியில் வைக்கக்கூடாது. ப்ளவுஸுக்கு இதுக்குள்ள கடைசி வைப்போம். உங்களுக்கு கடைசியிலேருந்து ஒரு 2 இன்ச் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? 2 இன்ச் இல்லை, ஒரு 1.5 இன்ச் விட்டுருங்க. இடையில எவ்வளோ கேப் இருக்குங்க? அது ஹைட்டை வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ண முடியும். 5 ஊக்கை வந்து மேலே ஒன்று வச்சுருங்க, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் விட்டு வச்சுருங்க. அப்போது அது 2க்கும் நடுவில் வந்து ஒரு ஊக்கு வைங்க. அப்போ இது 2க்கு நடுவில் ஒன்று, இது 2க்கு நடுவில் ஒன்று வச்சிங்கன்னா 5 ஊக்கு கரெக்டாக வந்து. இப்போ ஹைட்டாக இருந்தாங்கன்னா டிஸ்டன்ஸ் ஒரே மாதிரி சொல்ல முடியாதுல்ல. இந்த ஹூக் மட்டும் ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது பேக் ஸ்டிச் மறக்காமல் போட்டுருவோம். இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 1.5 இன்ச் இருக்கும்போது லாஸ்ட்டாக வந்து போட்டுருவோம். ஸ்ட்ரைட்டாக ஓட்டுறது கூட பேக் ஸ்டிச் ஓட்டிடுறோங்க. இந்த மாதிரி வீக்கெல்லாம் கொடுக்கும்போது ஒன்றா ஓடி நீங்கள் வெளியே கூட வந்துக்கலாங்க. பாருங்க, இப்படி போட்டு வெளியே கூட வந்துக்கலாமே தவிர போடாமல் வந்து போட்டிங்கன்னா பூ போட போட ஸ்லோவாக போட்டிங்கன்னா